ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்படின்னா என்னென்னா, ஒரு நாடு, அதாவது ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தை எக்கனாமிக்கலி சோஷியலி அந்த இடத்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க சில கொள்கைகள் தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும்னா, ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துட்டு அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்பாங்க, இல்லை ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது எந்த ஆர்டிக்கலோடது அந்த மாதிரி கேட்பாங்க. பேசிக்காக இந்த டாப்பிக்லேருந்து மோஸ்ட்டாக எப்போ கொஷின்ஸ் வரும்னா, கொஷின் செட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து எடுப்பாங்க. இதில் ஆர்டிகல் 36லேருந்து 51 வரை இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டிகல் 36னா என்ன, 51னா என்ன அப்படின்ற வரை தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க எல்லா ஆர்டிக்கலையுமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது பேசிக்காக என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தான் சொல்லுது. என்னென்னா ஒரு கண்ட்ரி இல்லை ஒரு ஸ்டேட்டோட வெல்ஃபேரை பற்றி சொல்கிறது தான் இந்த டிபிஎஸ்பி. இது பார்ட் 4ல் சொல்லியிருக்காங்க. இதோட ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரை. இந்த டிபிஎஸ்பின்ற கான்செப்டே நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்னா அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருப்போம். சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்தெந்த கண்ட்ரிலேருந்து என்னென்ன சோர்ஸை பாரோ பண்ணியிருக்கணும் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்னென்னா, இதில் கொடுத்துருக்க எந்த பாலிசிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதில் கோர்ட் இன்வால்வே ஆக முடியாது. இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ரைட்ஸில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கோர்ட் வந்து அது இன்வால்வ் ஆகி அந்த ரைட்ஸ் நமக்கு வாங்கி கொடுக்குன்னு பார்த்துருப்போம். ஆர்டிகல் 32ல் அதை நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டிபிஎஸ்பியை பொறுத்தவரை இதில் வந்து கோர்ட் இன்வால்வ் ஆகவே முடியாது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 36 பேசிக்காக ஸ்டேட் அப்படின்ற வேர்டை இது டிஃபைன் பண்ணுது. ஒரு ஸ்டேட்னா என்னென்ன இருக்கணும், ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்கிறது அந்த ஆர்டிகல் 36. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 37 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிபிஎஸ்பி கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது ஸ்டேட்டோட ஒரு டியூட்டி அண்ட் இதில் கோர்ட் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆர்டிகல் 37 சொல்லுது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 38 ஸ்டேட் கண்டிப்பாக ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி மக்களுக்கு சோஷியலாக எக்கனாமிக்கலாக பொலிட்டிக்கலாக உங்களை மேம்படுத்தணும், ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். இதுதான் இந்த ஆர்டிகல் 38 சொல்லுது. ஆர்டிகல் 39A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதியில் மக்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நீதி தான் இருக்கணும். அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், அதாவது உதவி கிடைக்கிறதுல எல்லாருக்குமே சம உதவி தான் கிடைக்கணும், கவர்மெண்ட்லேருந்தோ கோர்ட்லேருந்தோ எதுவாக இருந்தாலும். அண்ட் ஈக்குவல் பே இருக்கணும், ஈக்குவல் ஒர்க் இருக்கணும், எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அதான் இந்த ஆர்டிகல் 39A சொல்கிறது. இது காமனாக ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 39B பப்ளிக்கோட மணியை கரெக்டாக கலெக்ட் பண்ணி அதை கரெக்டான வழியில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணும், தப்பாக எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை சொல்கிறது தான் 39B. அது ஸ்டேட்டை வழிநடத்தப்பட்ட கொடுக்க கொள்கைகள் தானே. ஸோ அதை எப்படிலாம் கரெக்டாக வழிநடத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே. அடுத்த ஆர்டிகல் 40 என்ன சொல்கிறாங்கன்னா, கிராம பஞ்சாயத்து, அதாவது ஒரு கிராமத்தில் கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்து அங்கன்னு ஒரு கவர்மெண்ட்டை நிறுவனம், அதை அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கணும். இது ஒரு காந்தியன் பிரின்சிபல். ஆக்சுவலி காந்தி சொல்லியிருப்பார், கிராமத்தில் இருக்கவங்க கையில் கொடுத்துட்டோன்னா எல்லா கிராமமுமே சேர்ந்து ஒன்றா அவங்களுக்கும் வெல்ஃபேராக இருக்கும், அது நாட்டுக்குமே நல்ல வெல்ஃபேராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு காந்தியன் பிரின்சிபல். சிக்காய் தான். இப்போ ஒரு சிட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸ் அண்ட் ஆக்ட் எல்லாமே ஈஸியாக போயிடும். கிராமங்களுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ அங்கே ஒரு கவர்மெண்ட் வச்சு அந்த கவர்மெண்ட் வந்து இருக்கிறவங்களோட வெல்ஃபேரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த கிராம பஞ்சாயத்து. ஆர்டிகல் 40. அடுத்த ஆர்டிகல் 41 இது என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு ரைட்ஸ். என்னென்னா, ஒர்க், எஜுகேஷன், இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், இல்லை சிக்னஸ், இல்லை டிசபிலிட்டி, இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு கரெக்டான அசிஸ்டன்ஸ் இருக்கணும், அதை கொடுக்கணும், அது ஒரு ரைட் அப்படின்னு சொல்கிறது அந்த ஆர்டிகல் 41. ஆர்டிகல் 42 என்ன சொல்லுதுன்னா, ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டான உதவி கிடைக்கணும். எப்படின்னா, இப்போ அந்த மெட்டர்னிட்டி லீவ், அவங்களோட ஹெல்த்துக்கு கரெக்டான மெடிக்கல் சர்வீஸ், ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேலை பார்க்க விடாமல் இருக்கிறதோ இல்லை டிஸ்கிரிமினேட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது எல்லாமே மெட்டர்னிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் சொல்கிறதா இந்த 42. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 43 இது என்ன சொல்லுதுன்னா, மக்களுக்கு சோஷியலாகவும் கல்ச்சுரலாகவும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், அது எல்லாத்தையுமே டெவலப்மெண்ட் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அந்த ஆர்டிகல் 43. இது ஆர்டிகல் 43A என்ன சொல்லுதுன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல்ஸில், இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன்லாம் பப்ளிக்கோட ஒர்க்கிங் பார்ட்டிசிபேஷன் பற்றி சொல்கிறது தான் இந்த 43A. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 44 இது யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படி அதை பற்றி சொல்கிறது. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு சட்டம், அதாவது நாட்டுக்கே ஒரு சட்டம் தான், ஒட்டுமொத்த ரிலீஜியன் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான், இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 44. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 45 இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குழந்தையோட கேர் அண்ட் எஜுகேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது அண்டர் ஏஜ் 6 இருக்க குழந்தைங்களுக்கு இயர்லி சைல்ட்ஹுட் கேரும் எஜுகேஷனும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரீயாக கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ் வரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் ஆர்டிகல் 46 இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் ஃபார் வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக எஜுகேஷன் அண்ட் அவங்களோட க்ரோத்துக்காக ஸ்டேட் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 46. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 47 இதில் என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரிஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும், பப்ளிக் ஹெல்த்து அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, அந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இருக்கக்கூடாது, இதெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 47. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 48 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை மேம்படுத்தணும், அதுக்கு நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அண்ட் இந்த கவு ஸ்லாட்டர் இந்த மாதிரி அனிமலை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே இந்த ஆர்டிக்கலில் வரும், ஆர்டிகல் 48. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 48A என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 48A. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 49 ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸ், பிளேசஸ் இல்லை ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு மான்யூமெண்ட்டுக்கெலாம் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 49. ஆர்டிகல் 50 செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ்ஸையும் ஜுடிஷியரியும் பிரிக்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். இப்போ பப்ளிக் சர்வீஸில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்களே முடிவு பண்ணி இதான் தண்டனை அதான் தண்டனை அப்படி கொடுக்கக்கூடாது, அது ஜுடிஷியரோட வேலை. ஸோ ஜுடிஷியரி தனி, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தனி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 50. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இதை ப்ரமோட் பண்ணணும், அண்ட் பில்டிங் ஈக்குவட்டபிள் ரிலேஷன் பிட்வீன் நேஷன்ஸ், எல்லா கண்ட்ரியும் ஒரே மாதிரி பார்க்கணும், ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஒரே ரிலேஷன் வச்சுக்கணும். பொதுவாக இந்தியா எப்போவுமே எல்லா கண்ட்ரி கூடயும் ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ் வச்சுருப்போம், அதுதான் இந்த ஆர்டிகல் 51 சொல்கிறது. தேர்டு அட்டெம்ப்ட் டு செட்டில் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட், வேறு கண்ட்ரி கூட ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 51. ஸோ பார்ட் 4 இருக்க டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 36 51 வரை இருக்க எல்லா ஆர்டிகல்ஸுமே பார்த்தாச்சு, அதோட மீனிங், அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதை ஃபுல்லாக 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இதை ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு ரிப்பீட்டடாக பார்த்துட்டே வாங்க. ஸோ தென் எந்த ஆர்டிகல் 45னா என்ன, 44னா என்ன டக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். இதோட PDF என்ன கேளுங்க, நான் லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ.